வணக்கம். இணைந்திருப்பதில் அங்கே முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சுஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதே போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் சிங்கள புதுவருட சுபநேரம் அடங்கிய பத்திரம் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு வழங்கி வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட நால்வரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிப்பு. காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷன் நாணயக்காரர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் பிரதி அமைச்சராக பதவியேற்பு. அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் பென்டகன் உயரதிகாரிகளுக்கிடையில் முக்கிய சந்திப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தமிழ் சிங்கள புதுவருட சுபநேரம் அடங்கிய பத்திரம் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இடம்பெற்றது. தமிழ் சிங்கள புதுவருட சுபநேரம் அடங்கிய பத்திரம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு சம்பிரதாயபூர்வமாக இன்று காலை ஜனாதிபதி உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது. இந்த தமிழ் சிங்கள புதுவருட சுபநேரம் அடங்கிய பத்திரத்தில் புதுவருடத்திற்கான உணவு தயார் செய்யும் நேரம், புதுவருட விளக்குகளை எரியவிடும் நேரம் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடும் நேரம், புத்தாண்டு உதயமாகும் நேரம் ஆகியன உள்ளடங்கியுள்ளன. உலக விவகாரங்கள், வடமேல் அபிவிருத்தி மற்றும் கலாசார அமைச்சர் SB நாவின மற்றும் அமைச்சின் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். අභ්‍යන්තර වයිම සංවර්ධන සහ සංස්කෘතික කටයුතු අමාත්‍ය காலி மாவட்டத்தின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷன் நாணயக்காரர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் பிரதி அமைச்சராக பதவியேற்றுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் அவர் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இன்று காலை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த நால்வரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலைச் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட நால்வரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த நால்வரும் ஆஜர்படுத்தப்பட்ட போது பதில் நீதவான் MIM ரிஸ்வி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன் பிரகாரம் சந்தேக நபர்கள் நால்வரும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன், அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்த ராஜா, கஜன் மாமா என அழைக்கப்படும் ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் ML கலீல் ஆகியோரின் விளக்கமறியலை நீதிமன்றத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலைச்சம்பவம் தொடர்பில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தலவாக்கலை நகரில் கூலி தொழிலாளர்கள் இன்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தலவாக்கலை நகரில் கூலி தொழிலாளர்கள் இன்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தலவாக்கலை நகரின் சுற்றுவட்ட பாதையில் அமர்ந்தவாறு கூலி தொழிலாளர்கள் பதாதைகளை ஏந்தி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தமக்கு இதுவரை மோடியொன்றுக்கு 5 ரூபாய் ஊதியமே வழங்கப்படுவதாகவும் அதனை 10 ரூபாவாக அதிகரித்து தருமாறும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பில் உணவு வகைகளை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் காலாவதியான உணவு மற்றும் குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பது தொடர்பில் பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக பிரதமர் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவான் விஜயமுனி தெரிவித்தார். கோட்டை, புறக்கோட்டை, பொரலை ஆகிய பகுதிகளில் வீதியோரங்களில் அமைக்கப்பட்டுள்ள விற்பனை நிலையங்களில் இன்று முதல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. காலாவதியான இனிப்பு பண்டங்கள், குளிர்பானங்கள் விற்பனை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அதில் அச்சிடப்பட்டுள்ள காலாவதியான திகதி குறித்து அவதானம் செலுத்துமாறும் நுகர்வோரிடம் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வீதியோரங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களில் இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் பரிசோதனை நடவடிக்கைகள் அவர் தெரிவித்தார்.
அதிவேக நெடுஞ்சாலைகளில் அனுமதி பத்திரமின்றி பயணிக்கும் பயணிகள் பஸ் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் அதிகாரம் அவ்வீதிகளில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் MAP ஹேமச்சந்திரன் தெரிவித்தார். இதன் பிரகாரம் எதிர்காலத்தில் அனுமதி பத்திரமின்றி பஸ்களுக்கு எதிராகவும் அதிக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நெடுஞ்சாலைகளில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ் சாரதிகளுக்கு அபராதம் விதிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மின்வள முகாமைத்துவம் மற்றும் அது தொடர்பிலான கலந்துரையாடல் வேலை திட்டம் ஒன்று கொழும்பில் இன்று இடம்பெற்றுள்ளது. எதிர்காலத்தில் நாட்டில் நிலவக்கூடிய மின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான விடயதானங்கள் தொடர்பில் இந்த திட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். 2008 ஆண்டு ஆரம்பித்த சம்பூர் ஒப்பந்த வேலை திட்டங்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாங்களும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் அவதானம் செலுத்துகின்றோம். நானும் பிரதி அமைச்சரும் இருவேறு அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் சூழல் மற்றும் வலுசார் அமைப்பை உருவாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் சூழலை முழுமையாக பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்வோம். ஒரு வருடத்திற்கு 1 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரியை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் இன்றைய மதிப்பு 20 தொடக்கம் 25 மில்லியன் ரூபாய்கள். ஆனால் எமது திட்டத்தின் பிரகாரம் இந்த முறைகளை பயன்படுத்துவதனூடாக 2020 ஆண்டளவில் 500 மெகாவாட் மின்சாரத்தை நாம் சேமிக்க முடியும். சம்பூர் அனல் மின் நிலையம் 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நிலையில் நாம் 400 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் நாங்கள் மிதமாக எதனையும் செலவிட தேவையில்லை. இன்று மாலை நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் எதிர்வு கூறுகின்றது. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12-13 மணி அளவில் ஒபநாயக்க, களுத்துறை வடக்கு, மொலமூரே மற்றும் மகாவெல தொட்ட போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளமூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் அத்துமல பகுதியில் 84 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. வெமல்தலாவ பகுதியில் 71.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ரத்மலானை பகுதியில் 49.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளன. இதேவேளை மாத்திரை நீள்வள நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் இந்த பகுதியில் நேற்றைய தினம் இரவு மின்சார தடையும் பதிவாகியுள்ளது. கண்டி மற்றும் ஏனைய பகுதிகளில் தொடர்ந்து வறட்சியான காலநிலையை நிலவி வருவதாக அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பராக்கிரம சமுத்திரத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. பராக்கிரம சமுத்திரத்தின் நீர்மட்டம் அதிகரிப்பின் காரணமாக நீர் வான்பாய்வதால் வான்கதவுகள் திறக்க நிலை ஏற்பட்டுள்ளதாக பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். வசந்த காலம் ஆரம்பமானதை அடுத்து ஊவா மாகாணத்தில் உள்ள பூ பயிற்சியாளர்கள் பூக்கன்று விற்பனைகளுக்கு தம்மை தயார்படுத்தி வருகின்றனர். சுற்றுலா பிரயாணிகள் அதிகளவில் வருகின்ற ஹக்கல, அம்பைவில, கெபிட்டிபொட, வெளிமடை, பண்டாரவளை மற்றும் ஹப்புத்தலை போன்ற பகுதிகளில் பூக்கன்று சைகைகள் சூடுபிடித்துள்ளதாக அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
மலையகத்தின் பல மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளைகளில் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மழைநீருடன் வழிந்தோடும் குப்பை கூளங்கள் ஆறுகளில் சேர்ந்து மாசு ஏற்படுகின்றது. மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் குப்பை கூளங்கள் கலனி ஆற்றின் ஆறான டிக்கோயா ஓயாவில் சேர்கின்றன. இதன் காரணமாக டிக்கோயா ஓயா வெகுவாக பாதிப்படைந்து காணப்படுகின்றது. இந்த ஆறு காசல்ரி நீர்த்தேக்கத்திற்கு நீரை வழங்கும் பிரதான ஆறாக காணப்படும் நிலையில் குப்பை கூளங்களினால் காசல்ரி நீர்த்தேக்கமும் மாசடைவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். யுத்தத்தின் கொடிய கரங்களில் சிக்கிய மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிய நிலையில் துன்பியல் வாழ்வினையே அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். யுத்தத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு குறிஞ்சாமணை கும்படாறு மக்கள் மீள்குடியேறிய நிலையில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். யுத்த பாதிப்புகளால் தோன்றிய இந்த மக்கள் தற்போது தமது அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு கூட பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மற்றது வீடு இல்லை. இந்த முதல் இருந்த அரசாங்கம் உண்டான எங்களுக்கு வீடு தர இருந்ததும் இல்லை. நாங்க வஞ்சியில போய் வந்தோம். ஒரு தகரம் கூட தரல, ஒரு படங்கு கூட தரல. மற்றது நாங்க இருக்கிறது பெரிய கஷ்டமான நிலையில இருக்கிறோம். முத்திர காசு கூட இப்ப பிரதாதி மாதம் இருந்த எங்களுக்கு தர இல்லை ஒன்றும். மற்றது நாங்க இப்ப சரியான கஷ்ட நிலையில இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றுக்கும் வழியில இப்ப வந்திருக்க அரசாங்கம் வேண்டாம். நாங்க போட் போட்டிருக்கோம். அவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா எங்களுக்கு நல்ல இதா இருக்கும். மீள்குடியேறி பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அடிப்படை வசதிகள் குன்றிய நிலையில் தாம் வாழ்ந்து வருவதாக இந்த பகுதி மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றன. வீடு இல்லாத இந்த மழை பெஞ்சா வெள்ளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே தகரம் ஓட்ட தகரம் கூலி வேலைக்கு சென்று இந்த மக்கள் தமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகின்றனர். மலசலகூடம், குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை தேவைகள் ஏதுமின்றிய நிலையில் வாழ்வாதாரத்தை இந்த மக்கள் முன்னெடுத்து செல்கின்றனர். குடிநீர் தட்டுப்பாடு தாம் எதிர்நோக்கும் பாரிய சிக்கலாக இருப்பதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக தாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக மக்கள் குறை வெளியிடுகின்றனர். போக்குவரத்து பாதையும் இங்கு மோசமடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றது. தேர்தல் காலங்களில் இங்கு பணியெடுக்கும் அரசியல்வாதிகள் வாக்குகளுக்காக மாத்திரமே தம்மை பயன்படுத்துவதாக இந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நாங்க இருக்கோம், எங்களுக்கு வீடு வாசல் இல்ல, ஒரு அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யல. எங்களுக்கு இந்த ரோடு இல்ல, எங்களுக்கு தண்ணி இது போறப்போ நாங்க கோடைக்கு தூரத்துக்கு தண்ணிக்கு போறோம். நாங்க போட்டுலாம் போட்டாங்க. ஒரு அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய இல்லை. புதுசியா வந்தா உதவி செய்யல, பழைய ஆக்கள் உதவி செய்யல. என்னதுக்கு ரோடு வேணும்? எங்களுக்கு வீடு இந்த ரோட்டன்ன இந்த கட்பெண் தாய்மாரு வயதான ஆக்கள் ஒரு பர்த்தம் வேணும்டா நாங்க கொண்டு ஓடுறோம். வட்ட வழியாவும் போகணும். அந்த விளையாட்டுச் செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்தியால செய்தி அறிக்கை 2:25 பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.